அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை சாதம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை சாதம் பண்ணுறதுக்கு பொன்னி அரிசி, சாப்பாட்டு அரிசி, அதை வந்து இப்போ ரொம்ப ஆறக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த மாதிரி ஆற வச்சுக்கணும். 3 பேருக்கு தக்கன அளவு சொல்கிறேன். அதுக்கு தக்கன நீங்கள் பார்த்துக்கோங்க. கூடவோ குறைச்சோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. இப்போ 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து அளவு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உருட்டு பருப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த உருட்டு பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து 1 ஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன். இது ரெண்டையும் போட்டு அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு. அதான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. சாதம் வந்து கொஞ்சம் பொலப்பலன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து குக்கரில் பண்ணாலும் சரி, வடித்து பண்ணாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப சுட்டோட வர வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆறுனா போதும். பொன்னி அரிசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனவுடனே மிளகா வத்தல் ஒரு 6 மிளகா வத்தல் ஓரளவு கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு தக்கன கூடவோ குறைச்சா பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 6 அல்லது 7 அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த மிளகா வத்தலும் சேர்ந்து, அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் எல்லாமே சேர்ந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். மிளகா வத்தல் வந்து இந்த நிறம் ஓரளவு கரெக்டாக மாறி வரட்டும். ரொம்ப வந்து கருப்பாயிடக்கூடாது. ஓரளவு அந்த மிளகா வத்தல் வந்து கொஞ்சம் நிறம் மாறி வரும்போது கொஞ்சோண்டு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அதையும் வந்து அந்த அதோடு சேர்த்து அந்த எண்ணெயிலே போட்டுடலாம். போட்டு அதையும் கொஞ்சம் 1 நிமிஷம் அந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ வந்து எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கரெக்டாகிடுது. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கடுத்து அதே கடாயில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அதே மாதிரி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக, அதாவது ஒரு கைப்பிடி பிடிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு 3 கைப்பிடி அளவு நீங்கள் வந்து எடுத்தால் நல்லா சரியாக இருக்கும். நல்லா நிறைய அந்த ஒரு கொத்து கைப்பிடி அளவு கருவேப்பிலையில் 3 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அது வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் இதுக்கு கூடுதலாக தான் வேணும். 3 பேருக்கு தக்கன அளவு சொல்லி உங்களுக்கு அளவு கூட குறைய வேணும், அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய கைப்பிடியில் 3 கைப்பிடிக்கு இன்னும் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். நல்ல அந்த கருவேப்பிலையை வந்து அதில் போட்டுட்டு அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். தீயை வந்து மிதமாக எரிச்சிக்கோங்க. ரொம்ப குட்டி குறைச்சி வேண்டாம், மிதமாக எரிச்சிக்கோங்க. அந்த கருவேப்பிலை வந்து அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த கருவேப்பிலை உள்ள அந்த இலை வந்து கொஞ்சம் சுருண்டு அந்த மாதிரி வரணும். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற மாதிரி வரணும். ரொம்ப வந்து கருப்பாகணும் தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக அந்த இலை வந்து சுருங்கி அந்த கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற மாதிரி வர்ற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. ஓரளவு கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒடிகிற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப இப்போ கருப்பாகணும்னு தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு எல்லாமே சேர்த்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு அதில் வந்து போட்டு, கல் உப்பு அது டேபிள் சால்ட் வந்து 1 ஸ்பூன் அளவு அந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டு அதை வந்து நல்லா ஆறட்டும். இப்போ ஆறின பிறகு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா பவுடர் மாதிரி நல்லா திரிச்சு கொடுப்போம். எல்லாமே சேர்த்து இந்த புளி உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி திரிச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வர்ற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் திரிச்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த மிளகா வத்தல் அதெல்லாம் போட்டதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து கருவேப்பிலை சாதம் பண்ண போகிறோம். இப்போ சாதம் ஏற்கனவே கொஞ்சம் வந்து ஆற வச்சுருக்கோம். ஒரு 15 நிமிஷம் வரை ஆறுனா போதும். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் விரவ போகிறீங்களோ அதில் தக்கன வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதேக்கு நல்லெண்ணெய் தான் விடணும். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த கடுகு உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் பொரியணும். அந்த அளவு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4 மிளகாத்தல் 3 மிளகா வத்தல் வந்து கொஞ்சம் 3 அல்லது 3 மிளகா வத்தல் கூட போதும். ஏற்கனவே அதில் மிளகா வத்தல் போட்டு அரைச்சிருக்கோம். கொஞ்சம் கிள்ளி வச்சுக்கோங்க. மிளகா வத்தலை ஒரு 3 மிளகா வத்தல் வரும். சும்மா ஒரு 2 2 அந்த மாதிரி
கிள்ளி வச்சுக்கோங்க. இந்த மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவு நிலக்கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஏற்கனவே கருவேப்பிலை தான் போட்டு வறுத்துருக்கோம். இருந்தாலும் ஒரு வாசத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வந்து வறுக்காத நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். அதனால் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், நான் கூட கொஞ்சம் நேரம் வறுத்துக்கிடுவேன். வறுத்த நீங்கள் நிலக்கடலை வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு ஃப்ரை ஆயிரும். அதுக்கு தக்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மிளகாய் வத்தல், அப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவு அந்த எல்லாமே அந்த நிலக்கடலை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனவுடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த வடித்த சாதத்தை வந்து நம்ம வந்து அதில் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சு வரவங்க போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக விரை விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அந்த கருவேப்பிலை பொடி திரித்து வச்சுருக்கோம்ல, எல்லாம் அந்த மிளகாய் வத்தல், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, புளி, உப்பு எல்லாம் சேர்த்து திரித்து வச்சதை வந்து அதில் போட்டுட்டு அதையும் வரவணும். கொஞ்சம் உப்பு காணாத மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் வேணால் டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், டேபிள் சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு காணலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏற்கனவே அந்த இதில் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து அந்த பொடி எல்லாம் உப்பு எல்லாமே சேர்த்து அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த சாதம்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா விரைவி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு விரைவிட்டு கொஞ்சம் எல்லாம் நல்லா சேர்ந்த உடனே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து அந்த நிலக்கடலை எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து இது கருவேப்பிலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை வந்து அடிக்கடி சேர்க்கணும். இந்த மாதிரி நிறைய இந்த பவுடர் பண்ணி இந்த மாதிரி சாதத்தில் சேர்க்கும் போது அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த நிலக்கடலையோடு சேர்த்து அந்த சாதம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து வத்தல், வடகம் இந்த மாதிரி சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுக்கும்போது எல்லாருமே பிள்ளைங்க வந்து விதவிதமாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.